எந்த ஒரு செயலிலும் வெற்றியடைய கடின உழைப்பு என்பது முக்கியமான தகுதிகளில் ஒன்றுதான். ஆனால் கடினமாக உழைக்கிற எல்லோருமே வாழ்வில் வெற்றி அடைகிறாங்களான்னு கேட்டால் அதற்கு பதில் இல்லைன்னு தான் சொல்லியாகணும். பிளாட்ஃபார்மில் கடை போட்டுக்கிறவங்க, கூலி தொழில் செய்கிறவங்கன்னு நம் லைஃப்பில் நிறைய மக்களை பார்க்குறோம். அவங்க எல்லோருமே நம்மளை விட டெய்லியும் அதிக நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, நம்மளை விட அதிக ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களில் ஒரு சிலர் மட்டும்தான் லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க. மீதி இருக்கிற எல்லோருமே வாழ்வில் கடைசி வரை அதே ஸ்டேஜில் தான் இருக்காங்க. அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம லைஃப்பில் வெற்றியடைய கடின உழைப்பையும் தாண்டி வேறு சில திறமைகளும் வேணும். அது என்ன திறமைன்னு நம்ம எல்லோரும் மனசிலும் இந்த கேள்வி இருக்கும். அப்படி இந்த கொஸ்டினை ஒருத்தர் வேர்ல்டு ஃபேமஸ் பிஸ்னஸ் இன்வெஸ்டரான வாரன் பஃபட் கிட்ட கேட்டார். அதற்கு பஃபட் என்ன சொன்னாருன்னா, பணம் என்பது வாழ்வில் மிக மிக முக்கியமான ஒன்றுதான். அது நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் வாழ உதவுகிறது. நீங்கள் லைஃப்பில் பிக்கஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஆகணும்னா நீங்கள் பணத்தோட பின்னாடி ஓடாதீங்க. பணம் சம்பாதிக்கிறதுலையே உங்கள் நேரத்தை வீண் பண்ணாதீங்க. அதற்கு பதிலாக உங்கள் மனசில் என்ன கனவு இருக்கோ அதை தட்டி எழுப்புங்க. உங்களோட கோல்ஸ் என்னன்னு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதற்காக உழைச்சிக்கிட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜில் நீங்களே நினச்சாலும் நிறுத்த முடியாத அளவுக்கு பணம் கொட்ட தொடங்கும். அதனால் எப்பவும் பணத்தின் பின்னால் போகாதீங்க. பணத்தை உங்கள் பின்னாடி எந்தெந்த வழியில் வர வைக்கலாம்னு திங்க் பண்ணுங்க. கண்மூடித்தனமாக உழைக்காம உங்கள் கோல்ஸை அச்சீவ் பண்ண எப்படி உழைக்கணுங்கிறதுலையே கவனம் செலுத்துங்க. அப்போது உங்ககிட்ட பணமும் இருக்கும், நேரமும் இருக்கும். ரெஸ்ட் எடுக்கும் நேரங்களில் வேறு எந்தெந்த முறையில் பணம் சம்பாதிக்கலாம்னு ஐடியாவும் கிடைக்கும். மேலும் பஃபட் என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட லட்சியத்தை அடைய எல்லா உழைப்பையும் நீங்களே உங்கள் கையால் செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களோட தேவைகளை மற்றவர்களை வச்சு எப்படி முடிக்கலாம்ங்கிற அறிவு உங்ககிட்ட இருக்கணும். இந்த டெக்னிக்கை தான் நான் என்னோட யங் ஏஜ்லேருந்து பண்ணிக்கிட்டு வர்றேன். இந்த ஒரு டேலண்ட்டு தான் நான் இப்போ பில்லியனியராக இருக்க காரணம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யார்கிட்டையும் பாராட்டு வாங்கணும்னு நினைக்காதீங்க. உங்களோட லட்சியத்தை அடையிறது தான் உங்கள் வேலையை தவிர உங்கள் திறமைகளை எல்லோரும் பாராட்டணும்னு நினச்சா அதற்குன்னு தனியாக நீங்கள் பல தேவையில்லாத விஷயத்தை செஞ்சு உங்கள் பொன்னான நேரத்தை வீண் பண்ண வேண்டி இருக்கும். நிஜமாலுமே உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஆகணும்னு நினச்சா நம்மளை சுற்றிலும் நாலா பக்கமும் இருந்து வரும் விமர்சனங்களை சகிச்சுக்கிட்டு உங்கள் லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த தன்மை தான் உங்களை ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாற்றும். எப்போவுமே ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க, நீங்கள் லைஃப்பில் என்ன முயற்சி பண்ணினாலும் உங்களை சுற்றி ஒரு சேஃபான சர்க்கிள் இருக்கணும். அந்த சேஃபான சர்க்கிள் தேவையற்ற தோல்விகளை எல்லாம் தடுக்கணும். உங்களால் என்ன முடியும் என்ன முடியாதுங்கிறதுல மட்டும்தான் அந்த சேஃபான சர்க்கிளை க்ரியேட் பண்ண முடியும். ஒரு 60 கிலோ எடையுள்ள ஒருத்தரால் 600 கிலோ எடை இருக்கிற பொருளை தூக்க முடியாது இல்லையா? அப்படி என்னால் தூக்க முடியும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் உங்களோட நேரமும் உழைப்பும் தான் வீணாகும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணாமல் தொடர்ந்து உங்கள் லட்சியத்தை நோக்கி முன்னேறி போய்கிட்டே இருங்கன்னு பஃபட் சொல்லி முடிக்கிறாரு. இதுதான் பணம் சம்பாதிப்பதற்கான திறமைகளாக பஃபட் கருதுகிறாரு. இதுபோல் அலிபாபாவோட ஃபவுண்டர் அண்ட் பில்லியனியரான ஜாக்மா அவர் எப்படி பில்லியனியர் ஆனாருங்கிறத ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். டைம் இருந்தால் செக் பண்ணி பார்த்து பணம் பற்றிய உங்களது அறிவையும் திறமையும் வளர்த்துக்கோங்க.